பிரியன், இப்போ ரமேஷ் அவர்கள் சொல்ற இடம்ன்றது, இப்ப விஜய் அவர்கள் முதல்ல வந்து போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் முதல்ல சொன்னப்ப அப்படிலாம் சொல்லலாங்க, எவ்வளவு காலம் ஆண்ட கட்சி இருக்கு, இங்க களம்ன்றது திமுக அதிமுக தான், வேற யாரும் வர முடியாது, எத்தனையோ கிட்டத்தட்ட 48 கட்சி வந்திருக்கு திமுகவுக்கு எதிராலாம் அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனா ரமேஷ் அவர்கள் சொல்றது அதிமுக பாஜக அணி அது ஜெல் ஆகல, அந்த 38% இருக்குமான்னு தெரியல, கூடுகிற கூட்டம் அப்படிலாம் வச்சு ஒன்று சொல்றார். களம் அப்படி மாறிடுச்சா? இவ்வளவு காலம் திமுக அதிமுகன்னு இருந்தது திமுக தாவேக்கான்னு மாறிடுச்சா என்ன? மாறிடுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாறுகின்ற திசையை நோக்கி போகிறதான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலாக சந்தேகம் இருக்கா? இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் ரமேஷ் சொன்ன மாதிரி தான். அதிமுக பலவீனமாக இருக்குது, அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது. அது எடப்பாடி முதல்வர் கனவில் இருக்கார். பட் அவர் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணுன்ற அந்த விஷயத்தை விட்டுட்டு யாரெல்லாம் வெளியில் அனுப்ப முடியுமோ எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிட்ருக்கார். ஸோ அவர் ஒரு தன்னை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு தன்னை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அவர் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் இதே நிலைமையில் அவர் போனார் வச்சுக்கோங்களேன், எலெக்ஷனை நோக்கி இதே நிலைமையில் போகிறார், யாருமே கூட்டணிக்கு வரல, தினகரனையும் விலக்கி வச்சுருக்காரு, ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் இருக்காங்க, சசிகலா இந்த பக்கம் செங்கோட்டையெல்லாம் விலகியே இருக்காங்க, வேறு ஏதோ அவங்க அணியில் போய் சேர்ந்துட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்களே ஒரு அணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாம் தனியாகவே போட்டி போடுறாங்கன்னா அப்போ அவங்க ஏடிஎம்கே வாக்குகளை தான் பிரிப்பாங்க. அப்போ ஏடிஎம்கே வாக்குகளை பிரிக்கும்போது விஜய் அவர் கன்சாலிடேட் பண்ணுவார். ஸோ விஜய் இன்றைக்கி பண்ணிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவது. திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவது மூலமாக திமுகவுக்கு நேரடியான போட்டி நான் தான், அதிமுக கூட கிடையாது, நான் தான் களத்தில் இருக்கேன், இந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட பதிவு வச்சுட்டாருன்னா அதிமுக தானாக 3ஆவது இடத்துக்கு போயிடும். ஆனால் அடிப்படை விஷயம் என்னென்னா, மக்கள் பார்ப்பாங்க அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த அதிமுக கூட்டணி இதே பலவீனத்தோட பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்குது. அண்ணாமலையெல்லாம் போயிட்டு அதெல்லாம் ரமேஷ் சொன்னார், அதெல்லாம் உண்மை தான், ஓரளவுக்கு அவருக்கு கொஞ்சம் ஓட்டு இருந்தது, அதுவும் போயிடுது. அப்போ இதே நிலைமையில் போகும்போது ஒரு மக்கள் சேஞ்சை விரும்புகிற மக்கள், இல்லை மாற்று சக்தியாக இருக்கிற ஒரு கட்சியை ஐடென்டிஃபை பண்ணுற விரும்புகிற மக்கள், அதிமுக இவ்வளோ பலவீனமாக இருக்குது, நம்ம இதுக்கு ஏன் ஓட்டு பண்ணோம், விஜய் வந்திருக்காரு, விஜய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். திமுகவுக்கு போட்ட நடுநிலை மக்கள், சரி நம்ம இந்த வாட்டி விஜய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு வாக்குகளை கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்றது தான் விஜய் நோக்கம். அதனால் கம்ப்ளீட்டாக டிஎம்கே எதிர்ப்பு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக கூர்மை எடுத்துட்டார். இன்னும் அடுத்த வர கூட்டத்தில் எப்படி பண்ணுவார் தெரியாது. நான் தான் திமுக நான் தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு சில கேள்விகள் திருப்பிரியன். நீங்க இன்னும் நெருங்க தேர்தல் விளையாட்டு என்பது எல்லாமும் கலந்தது, அதுல களம் கண்ட கட்சி தான் அதிமுகன்றது ஒண்ணு. இன்னைக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்படுறார், எங்க போனாலும் விஜய்க்குன்னு. நாளைக்கு கேண்டிடேட்னு போடுறப்ப வெவ்வேறு கேண்டிடேட் இருப்பாங்க, தேர்தல் விளையாட்டுன்றது வேற. அதிமுக அப்படின்ற கட்சியின் கட்டமைப்பு பலருமே சொன்னது அது இன்னும் இருக்கு, ரெட்டலை மீது பிடிமானமா இருக்கிறாங்கன்றப்ப அந்த இடத்துல அதிமுக நம்ம கொஞ்சம் ரொம்ப லேசா எடை போடுறோமோன்ற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு. அதிமுக கட்டமைப்பு இருந்தது, இப்போ இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் போன்றவர்களோ இல்லை சசிகலா போன்றவர்களோ சவுத்தில் கொஞ்சம் எதிராக ப்ளே பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, அதிமுகவுக்கு எதிராக இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான கட்டமைப்பை நீங்கள் டெல்டாலேயோ சவுத்லேயோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏடிஎம் கேட்டால். ஸோ அதனால் அந்த கட்டமைப்பு அதே கட்டமைப்பு இருக்கான்னா இப்போ 68,000 பூத் 78,000 பூத் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ இடத்துல அதிமுக சவுத்துலேயும் டெல்டாலையும் போட்டுருவாங்களான்னா இதே ஸ்டேஜில் போனாங்கன்னா அவங்களால போடுறதுக்கான வாய்ப்புகள், இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கிற ஸ்டேஜில் யாரையுமே சேர்க்காத தனியாக போனார்னா அது விஜய்க்கும் அது அப்ளை ஆகும். ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் என்னென்னா, இப்போ சீமானுக்கே பாருங்களேன், அடிப்படை கட்டமைப்பெல்லாம் பெருசாக கிடையாது, பூத்தில் கூட அவங்க உட்காரத்துக்கு ஆள் கிடையாது, பட் 8% ஓட்டு வரைக்கும் வாங்கிட்டு இருப்பாருங்க. அது தத்துவத்துக்கும் சீமானுக்கும் கொள்கைக்குமான ஒரு விஷயங்களால் அந்த டெடிக்கேட்டடாக போடுறாங்க. அப்போது விஜயை பொறுத்த மட்டும் அவரோட ஃபேஸ் தான் முக்கியம். ஆக்சுவலாக அவர் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவார், பட் அவரோட கேண்டிடேட்லாம் பாப்புலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க விஜய் தான் 234 கான்ஸ்டியூன்சியில் நிற்கிற மாதிரி நினச்சி தான் ஓட்டு போடுங்கன்னு அவரே பிரச்சாரம் பண்ணுவார். நான் தான் நிற்கிறேன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்க. எம்ஜிஆர் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் எம்ஜிஆர் ஏற்கனவே இவரோட பாப்புலராக இருந்தார், திமுக இருந்தார். விஷயம் ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு, அதிமுகவினுடைய ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ்னு 24 சொல்லி ஜெயலலிதா அவங்க இருந்தப்ப எவ்வளோ 43 45 நீங்கள் 20க்கு வந்துட்டீங்களேன்னு, அப்படி அந்த மினிமம் 20ன்னு வச்சா கூட ஒரு மாற்று சக்தின்னு ஒருவர் முதல்ல 20 தொடுவாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்த நம்ம யோசிக்கணும்ல. இல்லை உண்மையிலேயே ஏன் நம்ம இந்த மாற்று சக்தியா விஜய் தன்னை பொருத்தி கொள்வாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏன் கிளப்புறோம்னா, அந்த அதிமுக என்கிற கட்சி பலவீனமாகவும் அந்த கூட்டணி இன்னும் பலவீனமாகவும் இருக்கிறத வச்சு தான் நம்பர் 1 கணக்கிடுறோம். அடுத்தது விஜய்க்கு வர அந்த எழுச்சியான கூட்டத்தை பார்த்து சொல்கிறோம். நம்ம விஜய்க்கு வர எழுச்சியான கூட்டம், தன்னெழுச்சியான ஒரு கூட்டத்தை பார்த்து அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்கலாம்.
ஆனால் இன்னைக்கு அவரே கேட்குறாரு மக்களை பார்த்து, எல்லாம் வந்து ஓட்டு போடுவோன்னு தான் சொல்கிறாங்க, எல்லாருமே அந்த ஓட்டு போடுவோன்னு தான் சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் 6,80,00,000 பேர் இருக்காங்க சார். அதில் 3,80,00,000 பேர் வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. இப்போனா பார்த்துக்கோங்க, பாதிக்கு மேலே வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. அந்த குரூப் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிற குரூப்பு, ஒரு சோஷியல் மீடியாவை பார்க்குற குரூப்பு, ஏற்கனவே பீட்டன் ட்ராக்ல ஏற்கனவே அடிபட்ட பாதையிலேயே போன கட்சியை வந்து விரும்பாத குரூப்பு. இப்போ ஏன் வந்து எடப்பாடி வந்து திமுகவை எதிர்க்கிறதும் விஜய் திமுக எதிர்க்கிறதும் ஏன் வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்க? ஏன்னா திமுக மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் அதிமுக மேலேயும் சொல்ல முடியும். ஊழல் உட்பட எல்லா விஷயம் எக்ஸப்ட் குடும்ப ஆட்சி அது தவிர எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்ல முடியும். இன்னைக்கு பேசுனதுல ஊழலையும் ரொம்ப வலிஞ்சு சொல்றாரு. ஆமா, அப்படின்னா அதன் பொருள் அதிமுக மீது விமர்சனம், அதிமுகவோடையும் போற வாய்ப்பை நிறுத்திட்டாரா? தேர்தல் நெருக்கத்தில் வந்து இல்லை, அவர் வந்து ஓப்பனாக தான் வச்சிருக்காரு. அது வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ண மாட்டார். அது கடைசி வரையும் இதே மாதிரி அதிமுக வந்து கடைசி நேரத்தில் அவர் அட்டாக் பண்ணுவார். இதே மாதிரி போனார்னா கடைசி நேரத்தில் அதிமுக அட்டாக்கும் உண்டு. ஊழலை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா, இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக பேச ஆரம்பிச்சாருன்னா ஏடிஎம்கே தொடாத பேச முடியாது. இல்லை, அங்கேயும் ஊழல்லாம் இருக்கிறதுனால அதையும் தொட்டு தான் பேசுகிறேன். அப்போது நடுநிலையாக பார்க்குற மக்களுக்கு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ திமுகவை நோக்கி பல விஷயங்கள் இவர் வைக்கிறார் சார் விஜய். திமுக இதுக்கெல்லாம் பதில் இருக்குது. எங்களுக்கு 11.19 வளர்ச்சி இருக்குது, நாங்கள் இந்த வளர்ச்சி இந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் இதுவரை 72 லட்சம் பேருக்கு உற்பத்தி துறையில் வேலை கொடுத்துருக்கோம், நீங்கள் அதிமுக ஆட்சியில் 32 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தீங்க, இங்கே இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலை அதிகமாக இருக்குது, இங்கே தான் பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க, நாங்கள் 10,32,200 கோடி FDI கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் இதில் 32 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம், பல விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க சார். அது வந்து ப்ரோ இன்குமென்சியில் அவங்க ஓட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஓரணியில் திரள்வோம்னு சொல்லி ஓட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கையில் எடுக்கிறாங்க. இப்போது விஜய் மாதிரி இருக்கிறவங்க, எடப்பாடி மாதிரி இருக்கிறவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல திமுகவுக்கு எதிரான, அந்த விஷயமும் வந்து இப்போது அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து விஷயங்கள், அல்லது திமுக மந்திரிகளோட ஊழல் போன்ற விஷயங்கள், இல்லை திமுக மந்திரிகளோட பேச்சு சம்மந்தப்பட்ட பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிற விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே. அதில் விஜய்க்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அதிமுக ஏற்கனவே சொல்லி அழுத்து போன விஷயம், ஆனால் புதுசாக வந்துருக்க ஒருத்தர் சொல்லும்போது மக்கள்கிட்ட வந்து இது எடுபடுது.